ஏமா நீ வேற அவனை பாடாப்படுத்துற சும்மா ஓட்டுக்கிட்டு என்ன கேட்க ஆளே நினைச்சியா இந்த உட்காந்துருக்க பெரியவங்கள்ல ஒரு 4 பேர் போய் பாருங்க இப்போ பேக்கு கத்துக்கிட்டு ஓடிட்டான் நான் ஐயோப்பா தெரியாம பேசிவிட்டேன் பயம் பவதாரின்னா பயம் அட பாவிகளா பயம் அந்த பயம் உள்ளவே நீ ஏன்டா என்னைய லூசு முண்டன்னு கேக்குற ஏண்டா தித்திலிப்பு எப்பறா நீ அப்படி கேட்க போச்சு வாடா 2வது வாட்டிடா வாடா அவனே நாட்டா வாடா 2வது வாட்டி அப்படியே ஓஹோ முதல்ல முனியாண்டி என்னன்ற சொன்னேன் அதை என்னைய கண்டா தொடவலியா மோளுவேன்னு நான் சொன்னேன் இதுக்காக பைப்பா பதிக்க முடியும் அவன்கிட்ட ஏற்கவே பைப்பு இல்ல அதுல எதுல போய் நீ திணிப்ப உங்க பைப்பு பைப்பு இல்ல தங்கச்சி இல்ல மாமா அத்தம்மாக இப்படிதான் அப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு ஏய் அத்தம்மாக கடைசி ஃபைனல் டச் இது உங்களுடைய சாய்ஸ் வாசிங்க எவன் டான்ஸை கட்டி பிடிக்கிறானா அவன் மாமியா வச்சிருக்கான்னு அர்த்தம் எந்தெந்தி வாக்குடா இருக்கு மாமியால வச்சிருக்கேன்னு அர்த்தமா நைஸ் கேர்ள் கொரோனா மறுபடியும் வருதுன்றாங்க இவளுக்கு தான் இருக்குமோ ஆடாங்க உம்மால அட கோத்தால ஆல்ரவுண்டுக்காரே அரை வாங்க போறேன் இங்க வர பதறாம போறத உங்க புருஷன் முன்னாடி சண்டையில அங்கிட்டு வச்சுக்கிறேன் மேட எத்தனை புருஷன்டா அப்ப அவளுக்கு இதத்தேன் தம்பி டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க பாப்பா பேர் என்ன தம்பி பேர் என்ன சேனம் ஒரு பொம்பளை கெடுத்துட்டாங்க ஒரு பொம்பளை இவள் இடத்துக்கு ரப் எடுத்து பேசிட்டு ஏய் இங்க வா என்ன கள்ள புருஷனா ரொம்ப சப்போர்ட் பண்றானே உனக்கு என்ன ஏய் ஏய் இங்க பேசுறீ நீ பேசுடா ஆளு முகரை மூஞ்சி இலை பாரு வந்துட்ட டான்ஸ் மதுரை இருந்து என்னையும் பாரு ஏன் மட்டும் அதையும் பாரு நீயும் வந்துட்டு சோளங்குருணில இருந்து பேக்க தூக்கி போட்டு நான் தான் பூணுன்னு என்னையும் பாரு அவட்டு சாமானையும் பாரு பொம்பளைனா மரியாதை மரியாதை ஆம்பளைன்னா அடக்க ஒடுக்கமா பேச கத்துக்க பொம்பளைக்கு இம்புட்டு வாய் ஆகாது ஆம்பளைக்கு இவ்வளவு அகராதித்தன ஆகாது அடே தங்கராசே மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் புரியுதா நீங்க வார்த்தையை பார்த்து பக்குவமா விட்டீங்கன்னா பவதாரணி கிட்ட மரியாதை கொடுத்தா தான் இங்க மரியாதை வரும் பவதாரணி கிட்ட மரியாதை கொடுத்தா தான் மரியாதை எதிர்பார்க்க முடியும் நீ என்ன கிழிச்சு புரிவியா நீ என்ன புடிக்கி புடிவியா நீ அப்படியே புட்ட வச்சு புரிவியா நீ அக்கி புடிவியா நீ போடா வெண்ண பெரிய திருட்டு முண்டியா இருந்திருக்காளடா தம்பி இந்த நேரத்துல எனக்கு ஒரு சின்ன கவிதை வருது என்ன மேடம் நீங்க திரும்புங்க அவங்க முகத்துல இருக்க வேர்வை துளிகள் அந்த ரோஜா மொட்டுல இருக்க பனித்துளிகள் மாதிரியே இருக்கு அது நான் ஒண்ணு கிடைச்சு விட்டது முண்டை எங்க ஓராம்பாரு எச்சி புத்தி ஒரு அளவுக்கு இருக்கலாம் இந்த அளவு கூட புரியுதா ஒரு பெண்மகள் இவ்வளவு நீ ராங் எடுத்து பேசுறேன்னா உனக்கு ரப்பு அதிகமா இருக்கணும் ஒரு ஆண்மகன் இவ்வளவு பெரிய சபையில ஒரு பொம்பளை பிள்ளைய மரியாதை எல்லாம் பேசுறீங்கன்னா அப்ப நீ எப்படிப்பட்ட ஆளா இருப்ப நீ என்ன ஒரு ஆளு நீ என்ன ஒரு ஆளு நீ ஒரு ஆளு அடி அரே ஊள குடு என்ன நீ புருவ என்னடா ஒண்ணு புருவ நீ பவதாரணி அடே தங்கராசே பெண் என்றால் நாவடக்க ரொம்ப முக்கியமா இருக்கு ஆம்பளைனா வாய் அடக்க ரொம்ப முக்கியம் நீ சரியா பேசாத சரியா ஆரம்பிச்சு புரியுதா நீ ஒழுக்கமா பேசுனேனா மரியாதையா நான் பேசுவேன் புரியுதா புருவ என்ன நீ கிழிச்சு புரியாடி என்னடா என்ன சொல்ற அப்படியே புடிங்கி புட்ட வச்சு புரியாடி நீ அப்படியே தகத்தி எறிஞ்சிருவே நக்கி நாரா அப்படியே போடா முகரே பாரு ஆளுகளை பாரு தங்கப்பாண்டி என்ன மூஞ்சி காட்டி விட்டுக்கு இருக்கேன் இல்லாட்டி என்ன பண்ணுவ என்னடா பண்ணுவ
என்னடி என்னடா ஒண்ணு நீ ஒண்ணால நீ முடிஞ்சதா பண்றா பாப்பா பாப்பமா பாப்பமா நக்குவமா போடா டேய் திருட்டு முண்டை ஏன்டாமோ சண்டை விடுறீங்க? ஒரு பொம்பளை ரவுடி திரும்ப பேசிக்கிருக்கா மரியாதை இல்லையா? ஆம்பளை மரியாதை கொடுக்கணும். ஒரு பொம்பளை ஒரு ரப்பெடுத்து பேசலாமா? மரியாதை ரொம்ப முக்கியம். அரே மரியாதை நீ ரொம்ப அது அவசியமா முக்கியம். சான் பிள்ளை ஆண் பிள்ளை யாரு ஆண்களுக்கு மரியாதை கொடுப்பேன், அந்த கன்றாவியான சாணுக்கு நான் ஏன்டா மரியாதை கொடுக்கணும்? சொல்றத கேளுங்கடா. நாடகத்துக்கு வந்திருக்கோம்டா, ஏன்டா அடிச்சுட்டு ஊர்லங்க? என்ன பிரச்சனை? உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கவா? அதெல்லாம் நீ நினைச்சா முடியாது. டேய் நான் சொன்னா நீ கேட்பே கேட்க மாட்டியா? நீ சொன்னா கேட்பேன், ஆனா பிரச்சனை தீர்க்க முடியாது. ஒரு செகண்ட்ல உங்க ரெண்டு பேர் பிரச்சனையை நான் முடிச்சு வைக்க முடியும். எப்படி? ஆனா நான் சொல்றத நீங்க ரெண்டு பேருமே கேட்கணும். கேட்கறேன் சொல்லு. நீ யாரு எனக்கு? மயன். நீங்க அத்தை மக. ரெண்டு பேரும் நான் சொல்றத கேளுங்க, உங்க பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிடும். என்ன? ஆனா நான் சொல்றத கேளுங்க. கேட்போம். நீங்க எங்கிட்ட வாங்க, இங்கிட்ட வந்து நில்லுங்க. எதுக்கு உங்களுக்குள்ள அங்கிட்டு போய் சண்டை விடுறீங்க தேவையில்லாம? தம்பி அப்பா சொல்றத கேட்பீல? கீழே உட்கார்றா. எதுக்கு? பிரச்சனையை முடியணுமா இல்லையா? மேடம் நீங்க அங்கிட்டு திரும்புங்க. அப்படியே நேர போய் வாயில ஒண்ணு கடிச்சு விடு. என்ன வேலை பார்க்கறான் பாத்தியா? நாசம் பத்து போறவன் வாயில ஒண்ணு கடிக்கவா? ஒரு மேடையில ஒரு பப்புனா வந்துட்டோம்னா என்னடா பேசணும்? நம்ம பெண்கள் ரொம்ப தாழ்வா பேசுனீங்க. சீரியல் பாக்குறாங்க, அத பாக்குறாங்க, இத திணிக்கிறாங்க, அத புடுங்குறாங்க. நீ ஏன்டா நீ பேசுற? அத பேசுறதுக்கு முதல்ல என்னடா உரிமை இருக்கு உனக்கு? உண்மையா தான் சொல்றேன். என்னத்த உண்மையை நீ புடுங்குன? நீ என்ன பெரிய ஆம்பளை பத்தில குறை சொல்றேன்டா? அட அப்பா, ஏன் ஒரு நாள் பட்டினியா கிடந்தா சாக வர போறியா? ஒரு நாள் பட்டினியா கிடந்தா செத்துருவியா நீ? ஏன் ஒரு நாளைக்கு டீ வாங்கலனா உன் கண்ணு அவஞ்சு வரும். முடியாது. மாமியாரை எப்படி கொல்ல வேண்டும், மாமனாரை எப்படி போட்டு தள்ள வேண்டும், புருஷங்கள்ல எப்படி கல்ல தூக்கி போட வேணும், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எதனால? இந்த சீரியலை வச்சு. அதை இனி பார்க்க கூடாதுன்னா உனக்கு எவ்வளவு மமதை? விஷம் வச்சு கொல்றீங்க. நீங்க வைக்கிற சோறு குழம்பே விஷம் மாதிரி தான் இருக்கு. அதை என்னத்துக்கு பிச்சை தின்ற நீ? எங்க தலையெழுத்து மயிறு உங்க கழுத்துல என்னைக்கு 3 முடிச்ச போட்டு தொலைஞ்சோமோ ஆம்பளை நாசமா போயிட்டு. தலையெழுத்துன்னு சொல்றீல, அப்ப பெண்கள் டிவியை பாக்குறது தலையெழுத்துன்னு நீயா போட்டு தின்னுட்டுறணும். என்னத்துக்கு என்னத்துக்கு பேசுற? என்னத்துக்கு சப்போர்ட் பண்றியோ? அப்படிதான் பண்ணுவேன். நீ பேச்சுக்கு வேணா சப்போர்ட் பண்ணலாம், ஆனா ஒரு ஆளும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யார் சொன்னாங்களா அவங்க நாங்க வந்து டான்ஸ்கார பிள்ளைக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் எந்திரச்சு சொன்னாங்களா? ஒரு ஆள் இருக்கா சப்போர்ட் பண்ண பார்க்க சொல்லு. முதல்ல நீ உன் வர்க்கத்திட்ட கேளு, அதுக்கப்புறம் நான் என் பெண்கள்கிட்ட கேட்கிறேன். ஆம்பளை சப்போர்ட் பண்ணுவீங்க இல்ல? எங்க பண்றால கை தட்டுங்க அப்போ. பாத்தியா பாத்தடி உன் புருஷங்களை பாருடி. புள்ள சின்ன புருஷங்க. இல்லை நாசமா போறவனே இப்போட்டு ஏய் புரிஞ்சனாடா. ஆமா எங்க ஒரு ஆளை உனக்காண்டி சப்போர்ட் இருக்க சொல்லு. நீ பொம்பளை பிள்ளையா? சூத்து தரிச்சு போகும் சும்மாறா. அதாவது இந்த இடத்துல பெண்களுக்காக, பெண்களுடைய மரியாதையை காப்பாத்துறதுக்காக பவதாரணி வந்து நிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ற பெண்கள் ஃபுல்லா கை தட்டுங்கத்தா. கேள்றா டே கேள்றா இங்க. ஓ இந்த சக்காலத்துக்கு எதிரி கை வேற. இந்த சக்காலத்துக்கு ஏத்துக்கிட்டு யார் கை தட்டுறீங்களோ புள்ள வெள்ளி செவ்வாய்க்கு புருஷங்கிட்ட அடி வாங்கி கிடப்பீங்க பாத்துக்க. அதே மாதிரி எந்தெந்த ஆண்கள் இவன்ட்ட சப்போர்ட் பண்ணி கை தட்டுறீங்களோ எல்லாரும் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறவங்க. ஓடி போட ஆளு மாதிரி பேசிக்கிருக்க. பெரிய ஆள் இது மாதிரி பேசிக்கிட்டு அழகா இருந்தா ஆணவம் இருப்பையோ? யார் அழகா இருக்கிற ஆணவத்துல தான் நான் ஆடுவேன். அப்படியா? பாப்பமா மோதி பாப்பமா. பாப்போம்டா. என்ன நீ தகத்து புரு பாப்பமா? நீ என்னத்த புடுங்கறன்னு இன்னைக்கு நான் பாக்குறேன். பாப்பமுடி பாப்போம்டா. அந்த அளவுக்கு தங்கராசி விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு தரங்கட்டு போயிட மாட்டா பவதாரணி. அப்படியா? என்னைய நம்பி என் பெண்கள் தட்டுறாங்கன்னா என்ன காரணம்? பவதாரணி மேல ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் வெட்டியாக்கிட்டு போயிருவேனா? இந்த தர்த்திரியம் முடிச்சவ தண்ணிக்கு போனாளா, இத 4 தண்ணி பாம்பு வாத்து போட்டு தற்கொலை பண்ணி செத்து போயிருச்சா. எங்கயோ பாரு மாரியாத்தா, என்னைய புடிச்சுக்கிட்டு யாராத்தா கணக்கா பேசுறியான் பப்புனு. எச்சி சோத்துக்கு வழி இல்லாத சிரிக்கி இவ எல்ஐசி பில்டிங்க போய் என்ன விலை வரும்னு கேட்டாலாம். சின்ன அடிச்சு கலக்கிறதுக்கு மாங்கலத்தை சின்னியா மயக்கப்பட கிடந்தானாமா. அடுப்பாங்கர்ல அறுக்கவே தெரியாத சக்கலத்தி 52 அருகாமணி அடுக்கி வச்சுக்கிட்டு நான் அதை புடிச்சு அறுப்பனா இதை புடிச்சு அறுப்பனாலாம். உனக்கு தான் அறுக்கவே தெரியல. எதுக்கு நாய் கட்ட கேட்டுக்கு நாயத்தை கிழமை லீவு காட்டுச்சாமா. அப்படியா? அப்படித்தான். இங்க பாரு என்ன பொம்பளை புள்ள நாகரீகமா பேசி பழகு. அம்மாயில போகுது கெண்ட நீ போடா எவிட்டு. ஆத்துல போகுது கெளுத்தி நீ சும்மா. இவ என்ன திருக்குறளா ஒப்பிச்சுக்கிட்டா இழுக்கிறீங்க? கிறுக்கு முண்டை பேச்சுக்கு இருக்கா அசிகசியமா சிரிப்பு வேற. இங்க பார் என்ன பாரக்குளம் கம்மா குளம் நடந்துச்சான் கோர சாலு அவதாரி பாவடைகளை ஓச்சா இத்த தட்டிச்சு. பாறைக்குள்ள புத்துக்குள்ள போச்சான் பாம்பு. நீ ராமதாச புடிச்சுக்கிட்டு யாராச்சும் ஒருத்த வாங்க.
களவாணி முண்டியா இருக்கால ஏடி பேசு. ஒரு பொம்பளை இவ்வளவு தூரம் பேசுறிய உன்னெல்லாம் கல்யாணம் முடிச்ச 3 நாளே புருஷன்கார அதுல மிச்சு வரட்டி விட்டு வாட்டி அத கட்டுறவன் தானே கவலைப்படணும். நீ நான் தான் உன் புருஷன். எதுக்கு முனியாண்டி கொடுத்த கிடையாது. படி 6 மணி வரைக்கும் நீ என் பொண்டாட்டி. 6 மணி வரை நீ எனக்கு ஆளு பாக்குறவ. நீ நாளைக்கு எவன் பொண்டாட்டி எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ தான்டா இன்னைக்கு எனக்கு இருக்கலாம், நாளைக்கு தங்க பண்டிகை கூட மாறலாம். ஏய் அண்ணனா கூட நிறைய பேர் செய்யறாங்க. நல்லா காட்டு போடுங்க. கவலைப்படாதீங்க, அவர் எனக்கு அண்ணன் தான். அப்ப எங்க 2 பேருக்கு சகல. இப்போ எனக்கு பொண்டாட்டினா 6 மணி வரைக்கும் நீ அவருக்கும் பொண்டாட்டிட்ட. புரியுதா? அண்ணன் கட்டவன கூட பிறந்த அண்ணன்டா அது. இப்போ நான் அண்ணன் நீ நான் என்னன்னு அண்ணன் தம்பி தானே? சரியா போச்சு. என்ன மச்சனா கேமரா நொறுக்க போகுது. இங்க வார். என்ன விஷயம் பேசினாலும் சரி ஆம்பளை ஆம்பளை தான். எந்த விஷயத்தை நீ எதிர்த்து பேசினாலும் சரி பெண்கள் பெண்கள் தான். பெண்கள்ட்ட ஆமா உன் தொகுதியை பிறரா இன்னைக்கு நீயா நானா பாத்துக்குறோம். சிங்கா என்ன பண்ணாலும் இந்த லூசு முண்டைக்கு ஆம்பளை பக்கம் கை தட்ட கூடாது. சரியா? என்ன பண்ணாலும் சரி இந்த தாய்மார்கள் புள்ள அந்த பப்புன்னு நாய்க்கு கை தட்ட கூடாதுதா. எனக்கு தட்டுங்க கேட்போம். சும்மா தட்டுங்க, சும்மா தட்டுங்க. அப்பதான் வெறி ஏத்துவே ஆகணும். இந்த தட்டுற உறுப்புலாம் வீட்டு கிளம்பிருங்கன்ற என்ன நாடத்தை கெடுக்கிறீங்களா? அப்படியா? அந்த அக்காவுக்கு போயிட்டு வருவாங்க. மாமா போட்டிதான் பாங்க, இன்னைக்கு பாப்போம். இன்னைக்கு இந்த மாடை நம்ம சும்மா விடக்கூடாது. எடுங்க மேலும் அடிங்க தாளும் இனிதான் நாட்டக்க ஆரம்பம். எடுங்க மேளம் அடிங்க தாளம் இனிதான் ஆட்டம் ஆரம்பம். ஐயோ, அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருந்திருக்க கூடாதா? அடே சித்தப்பா, என்னடாமானே நானும் எது அடி இதுல அடி வாங்கியிருக்கேன். நீ தான் ஹெல்மெட்டை போட்டுக்கிறேன். எலுமட்டை வச்சிருக்காடா. நான் விட மாட்டேன், மோதி பாப்போம். பின்னால சீருது மயிலக்காடு, பின்னால பாயுது மச்சக்காடு, அரட்டி ஆடுது முரட்டுக்காடு முரட்டுக்காடு. கடிடா. ஏலே என்னடா இப்படி அசிங்கப்பட்டான் பப்புன்காரன். மஸ்த பிடிச்சிட்டாளடா. அவ ஒட்டு மஸ்த பிடிச்சி புடுங்க முடியாது. அந்த அளவுக்கு என் டார்லிங் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்டா. நமக்கு பிரச்சனை மண்டாக்கானா. அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறான். கட்டுன பொண்டாட்டிய கம்பெடுத்து சாத்துறியா. கட்டுன பொண்டாட்டிய கம்பெடுத்து சாத்துறியா. அது மாத்திரம் பட்டுக்கிருமா, நான் உன்னைய தொட்டா மட்டும் நொட்டிக்கிருமா. உனக்கு சித்தி வேணும், மருமகனை நாசம் பத்த போறேன் உனக்கு. அப்ப நம்ம 2 பேரும் சகலையா? அப்பே மயன் நல்லா நினைச்சு பாரு. மூடு நீ தோற அப்படின்னா 5 பேர் கணக்கு வரும். அதனால தனியா போடுவோமா, நம்ம தான்டா பாண்டவர். தனித்தனியா போடுவோமா? சோலோ பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, சோலா போர்வல்லப்பா, தனித்தனியா. அதனால தந்தானே தானே தன்னேன்னா தன்னே தன்னேன்னா தன்னே தந்தானா தானனா தன்னானா நன்னானா என்னவோ என்னவோ ஓய் செப்பந்தி பூ முடக்கி சின்னகா சரி என்னகா நீ சித்தாட்டோ ஏஞ்சிருச்சே சொல்லகா முத்து கல்லகா
அந்தால ஓடி மயம் வேணுமாடா? மயவனோட நாசம் பத்து போறவனே சாரி ப்ரோ. ஒழுக்கமா பேசுற கட்டார ஓடி. இவர் நல்ல மனுஷன். கட்ட வண்டி கல்யாணி கலண்ட வண்டி பிறந்த வண்டி ஆடி ஆடி அசஞ்ச வண்டி ஓட்ட வண்டி உன்னை ஒப்பிடலாமா? ராமேஸ்வரம் செல்லும் மேம்பாலம். ஏய் ஐம்பாடு கடிச்சு கிடிச்சு வச்சுப்பியா லூசு கழுத. அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன். நக்குனியா நீ வேற. கட்ட வண்டி அண்டாளி. பிரிச்சு மேய்றாடா டான்ஸ்காரி. அண்ணே ஆர்டர் நீங்க மட்டும் கைத்துருங்க சரியா? மத்த இந்த லூசு மட்டும் தட்டவே கூடாது. காசு மேலே காசு வாங்கி கொட்டுகிற நேரம் இது வாச கதவை என் ராசலட்சுமி ஊட்டிய பாருங்க கவராடா விலகாம. யார போட்டு பெண்கள்ல ஏத்தா சும்மா உட்காந்துருக்கிய? எந்திரிச்சு போ சொல்றியா? கைய தட்ட சொல்றேன். நான் தட்டுனா என் தங்கம் உனக்கு. நீ இமிடியேட்டா வீட்டுக்கு ஆடி முடிச்சோன்னா தட்டுறாலாம் பாப்போமா? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். கூடி உள்ள பக்தர் எல்லாம் வந்தாட்டம் வந்தாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா. சந்தன பூசுங்க. ஹலோ அந்த பயம் இருக்கணும்டா. அந்த அளவு நீ வீட்ல எந்த அளவு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்ப. கையை வேற தட்ட ஆரம்பிச்சீங்களாக்க. விடப்படாது, விடவே கூடாது. குத்தடி குத்தடி சைலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கா குத்தடி குத்தடி செய்யனக்கா குனிஞ்சு குத்தடி செய்யனக்கா. நிக்கிறான்டா டான்ஸ். ஏன் வர்க்கம் தட்டல? படு நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். இல்ல இது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை ஆட முடியும்? அப்படியா? சரி. நல்லா இருக்கும். மாங்கலையா? மங்களையோ நேரா வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு. ரெடியும் ரெடியும் இப்ப ஆடுறா டேய். இப்ப ஆடுறா. இந்த 4 ஆம்பளை இமிடியட்டா ஒண்ணுக்கு இருக்க ஓடிருங்க. இந்த சக்காலத்தை கை தட்டாதீங்கன்னா ஆம்பளை சர்க்க தட்டக்கூடாது. அதுக்கு எப்படி பப்பு நாடுறப்ப ஒரு வைக்க கை தட்டல பாத்தீங்களா? நம்ம ஆம்பளை ரோசமா இருக்க கத்துக்கிறேன். விடக்கூடாது, விடக்கூடாது. ஆஹா நான் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா பக்கத்தில் பட்டுல ரோஜா போக்கிரிக்கு போக்கிரி ராஜா